இப்போ நம்ம வந்து 26 to 30 கொஸ்டின் கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். கேஸ் ஸ்டடி. A consumer is rational individual who knows what is good and bad for him or her, so he is always try to achieve the best to get maximum satisfaction. The consumer chooses set of bundle as per his preference, which is the best for him. This consumer always prefer the moving to the highest possible indifference curve given on the budget set. The slope of a budget line is a rate at which the consumer able to substitute one good for other in a market. என்ன சொல்றாங்க அந்த பேராகிராஃப்ல, கன்சியூமருக்கு வந்து எது சரி எது தப்புன்னு தெரியும். அதுல வந்து கன்சியூமர் எப்பயுமே வந்து போதுமான அளவு அதிகபட்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை தான் வந்து அடைய பார்ப்பாரு அப்படின்றாங்க. திஸ் கன்சியூமர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து செட் ஆஃப் பண்டில் வந்து சூஸ் பண்ணுவார். அது வந்து எது வந்து பெஸ்ட்டான பண்டில். இப்போ ஆப்பிள் ஒரு கூடையில் இருக்குது, மேங்கோ ஒரு கூட இருக்குன்னா அதில் எது அதை தான் பண்டில்னுவாங்க. அதில் எது சரியானதோ அதை வந்து அதை தான் சூஸ் பண்ணுவார் அப்படின்றாங்க. த கன்சியூமர் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு மூவ் டு ஹையஸ்ட் பாசிபிள் இண்டிஃபரன்ஸ். இந்த ஹையஸ்ட் பாசிபிள் இண்டிஃபரன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கொடுத்துருக்க சம்பளத்தில், அவர் கொடுத்துருக்க இன்கம்லேருந்து அவர் வந்து எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அடைய பார்ப்பாரு, அதுக்குள்ளேயே முடிக்க பார்ப்பாரு அப்படின்றாங்க. ஒரு 10 ரூபா சேலரி வருதுன்னா இப்போ 9 ரூபா 8 ரூபாக்குள்ளேயே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சிருவாரு, அதை வச்சே பொருட்கள்லாம் வாங்க பார்ப்பான்றாங்க. The slope of budget line is rated which consumer able to substitute good one for it. இது என்ன சொல்றாங்கன்னா, கன்சியூமர் பட்ஜெட் லைன்லேருந்து அவர் வந்து என்னன்னா, ஒரு பொருளோட விலை அதிகமாச்சுன்னா இன்னொரு பொருளை வச்சு மார்க்கெட்டில் என்ன பொருள் கிடைக்கும் அந்த பொருளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்குவார், அதுலலாம் இது யூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சிருவார் அப்படின்றாங்க. கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 26 indifference curves always a convex. அது எப்பயுமே கான்வெக்ஸாக தான் இருக்கும். இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. 27 all indifference curve represent bundles. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். bundles which are considered indifference curve. ஏன் ஆப்ஷன் பி கரெக்ட்னா, எல்லா கூட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் தான் கொடுக்கும். அது எந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா கன்சியூமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறாரு, அது இன்டிஃப்ரெண்ட்டாக, அது எதுன்னு தெரியாது நம்மளுக்கு. ஒரு மேங்கோவில் வந்து அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலாம், அப்புறம் எல்லாம் ஆப்பிளில் கிடைக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால ஆப்ஷன் பண்டில் இன்டிஃப்ரெண்ட் இருக்குல்ல பாருங்க, சேமாக இருக்காது எப்பயுமே, ஸ்ட்ரெயிட் லைனாகவும் இருக்காது, சேம் ப்ரைஸாகவும் இருக்காது, ப்ரைஸ் மாறும். அதனால தான் ஆப்ஷன் பி நம்ம கரெக்ட் ஆப்ஷன் இருக்குது. 27க்கு ஆப்ஷன் பி கரெக்ட். 28 கொஸ்டின் பார்க்கலாம். A rational consumer is a one who has இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மெனி செட் ஆஃப் பண்டில்ஸ், ஆப்ஷன் பி மொனோட்டிக்கல் ப்ரிஃபரன்ஸ், ஆப்ஷன் சி வித் ஹை பட்ஜெட், ஆப்ஷன் டி நாட் ரெடி டு சப்ஸ்டியூட் ஒன் குட் ஃபார் அதர். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மொனோட்டிக் ப்ரிஃபரன்ஸ்னால் அவருக்கு வந்து எது வேணால் இருக்கலாம், சப்ஸ்டியூட், அது வந்து சிச்சுவேஷனுக்கு ஏதாவது மாறிட்டே இருப்பார். ஏன்னா மொனோட்டிக் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆப்பிள் வாங்கலாம், ஆரஞ்சு வாங்கலாம், நிறைய பொருட்கள் வாங்கலாம், மாற்றி அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து எது அதிகமாக கொடுத்தோ அதை மாற்றிட்டே இருப்பார். அதான் மொனோட்டிக்கல் ப்ரிஃபரன்ஸ். இது பார்த்தீங்கன்னா 28 வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். விச் ஆஃப் த எக்ஸாம்பிள் சப்ஸ்டியூட் குட் இஸ் சப்ஸ்டியூட் குட்? ஆப்ஷன் ஏ பென் அண்ட் இங்க் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி குட்டு. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா கார் அண்ட் பெட்ரோல், இதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா டீ அண்ட் காஃபி, இதே சப்ஸ்டியூட் குட்டு. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா அதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 13 question. If the budget line is tangent to an indifferent curve at the point of absolute value of MRS and the budget line are at the point. என்ன சொல்றாங்கன்னா, அந்த பட்ஜெட் லைன் வந்து ரெண்டுமே வந்து மீட் பண்ணுது. டேஞ்சன்ட்னா ஒரே லைன்ல நேராக பார்த்த மாதிரி இருக்குன்றாங்க. பாயிண்ட் ஆஃப் MRS. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப்பில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூட்டு. இப்போ பட்ஜெட் லைன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் ஆகும்போது சேமாக தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 31 இப்போ பார்க்குறோம். 31 கொஸ்டின். இஃப் த டீ அண்ட் காஃபி கேன் பி யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் ஒன் அனதர், ஓகே, தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ ஸ்டேட்மெண்ட்
கோல்ட் இஸ் ட்ரூ. இப்போ டீயும் காஃபி மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறாங்கன்னா எது வந்து சேமாக இருக்கும் அப்படின்றாங்க அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் படிச்சிடலாம். ஏ, இன்க்ரீசிங் இன் ப்ரைஸ் ஆஃப் டீ. இன்க்ரீசிங் ப்ரைஸ் ஆஃப் டீ லீட்ஸ் டு டிக்ரீஸ் இன் டிமாண்ட் ஆஃப் காஃபி. பி, இன்க்ரீசிங் ப்ரைஸ் ஆஃப் டீ லீட்ஸ் டு இன்க்ரீசிங் டிமாண்ட் ஆஃப் காஃபி. சி, டீ அண்ட் காஃபி ஆர் சப்ஸ்டிடியூட் குட். இது கரெக்டு தான். டி, decrease in price of tea leads to increase in demand of price. increase in price of coffee. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டு, டியும் கரெக்டு. ஓ, 31 கொஸ்டின் பார்த்துடலாம். if a tea and coffee can be used in the place of one another, then which of the following statement is true? Option A, increasing price of tea leads to decrease in demand for coffee. B, increasing price of tea leads to increasing demand for coffee. C, tea and coffee are substitute good. D, decreasing price of tea leads to increasing price of coffee. E, tea and coffee are complementary good. இது தப்பு. பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா டீ அண்ட் காஃபி ஆர் சப்ஸ்டியூட் குட் கரெக்டு, சி கரெக்டு. அப்புறம் பி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் ப்ரைஸ் ஆஃப் டீ லீட்ஸ் டு இன்க்ரீஸிங் ப்ரைஸ் ஆஃப் டீ லீட்ஸ் டு இன்க்ரீஸிங் டிமாண்ட். விலை அதிகமாகறதுனால இன்னொரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா பியும் சியும் கரெக்டாக, இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஆப்ஷன் டி டிக் பண்ணிக்கலாம். இப்போ 32 கொஸ்டின் 32, consumer total utility level being the same of the amount of X that consumer has a foregoing order to get additional unit of Y in termed as. இது பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூட்டு. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க, கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளை வந்து குட் எக்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காரு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் குறையுது. இப்போ கெட் அடிஷ்னல் யூனிட் வேறு இது பல. இப்போ ஆப்பிளும் மேங்கோ இருக்குது. ஆப்பிள் யூஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் வந்து அவர் வந்து அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாகிடுச்சு. அதனால் வந்து அவர் வந்து மேங்கோ யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது. இப்போ அது பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ரேட் ஆஃப் யூட்டிலிட்டி தான் கரெக்டான ஆப்ஷன். மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் அதான் கரெக்டான ஆப்ஷன். நம்ம டிக் பண்ணிக்கல அதை. இப்போ 33 கொஸ்டின் பார்க்கலாம். linear demand curve ABV elastic at the D can be measured geometrical formula. பார்த்தீங்கன்னா ஏபி இல்லை டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் இன்டர்பிரட் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸ்க்கு போயிடலாம். குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, ஆரிஜின், கே, ப்ராடக்ட், 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் ஏபி. இல்லை ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஏ தான். டிஏ அப்புறம் பிஏ, டிபி தான் கரெக்டாக இருக்கும். 34 கொஸ்டின் பார்த்துடலாம். an explanation for downward sloping demand curve rest of on ocean. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஆர்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ். பி, டிமினிஷிங் ஆவரேஜ் யூட்டிலிட்டி. சி, டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. டி, டிமினிஷிங் அக்ரிகேட் யூட்டிலிட்டி. இப்போ டிமாண்ட் கர்வ் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்னால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் சி பண்ணலாம், மார்ஜினல் யூட்டிலிட்டி, டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அதான் கரெக்டான ஆன்சர் இருக்குது. டிமாண்ட் வந்து கம்மியானாலே மார்ஜினல் யூட்டிலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பொருள் அதிகமாக கன்சப்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் குறைஞ்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஆப்பிள் டெய்லி சாப்பிடும்போது அது பிடிக்காம போயிடும். அதான் சொல்கிறாங்க இதில். கொஸ்டின் நம்பர் 35 பார்த்துக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் டிஸ்கிரைப் த நேச்சர் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஆப்ஷன் ஏ, இன்டிஃபரன்ஸ் கர்வ்
slope downwards from left to right. Option B, a lower indifference curve represent lower cost to consumer. Option C, a higher indifference curve give higher level of satisfaction. Option D, two indifference curve never intersect each other. Option E, indifference curve always parallel to each other. ஆப்ஷன் ஏ கரெக்ட். இன்டிஃபரன்ஸ் கர்வ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டில் தான் இதாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டு. ஹையர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் கிவ் ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ அதிகம் போக போக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகுன்றாங்க. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டு, ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, நம்ம டிக் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டடி பார்த்துடலாம். 36 to 40. Sita and Geeta are two close friends and both are a graduate working woman. Sita is an economic graduate and doing research in economics, while Geeta is a consumer relation manager in a multinational company. In 1st January 2003, the both friends decided to go out for dinner to celebrate the New Year. Geeta bought ice cream, orange bar, and he decided to buy from a street vendor 10 rupees per unit after the discount. She had also offered Sita, but Sita denied as a having throat infection. Geeta has a request to Sita to apply economical principle and respond when she could stop the consuming more ice cream. One third of unit of ice cream has often additional satisfaction. 8 unit will be marginal utility of 2 unit. இதில் என்ன சொல்றாங்கன்னா, சீதான் கீதா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சீதாக்கு பார்த்தீங்கன்னா த்ரோட் இன்ஃபர்மேஷன், கீதா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வெளியே போயிட்டு டைனிங்கில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இருக்காங்க. எப்போ வந்து அவங்க ஐஸ்கிரீம் நிறுத்துவாங்க அப்படின்றாங்க. அதில் கீதாக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 18 யூனிட்ல அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சிட்டாங்க. அந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து 2 யூனிட் இருக்கு. நம்ம இதை பார்த்தீங்கன்னா அப்படியே கொஸ்டின்ல அப்ளை பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். Identify the approach which Geeta is seeking to obtain her stage of respect of consuming ice cream. இதில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த அப்ரோச் அப்ளை ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தா கார்டினல் தான் அப்ரோச் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க ஐஸ்கிரீம் வந்து 1 by 1 சாப்பிட்டுருக்காங்க. அது ஒன்று சாப்பிட்றாங்க, அப்புறம் இன்னொன்று சாப்பிட்றாங்க. அப்போ கார்டினல் தான் நியூமரிக்கல் வேல்யூவால் 1 by 1 இது வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. அப்போ கார்டினல் அப்ரோச் தான். இப்போ அதுக்கு ஆப்ஷன் பி கரெக்டு, டிக் பண்ணிடலாம். In 37 question, the state condition of consumer equilibrium in case of single commodity which being used by Sita to suggest her friend Geeta whether consume more unit of ice cream or not. The option A, price of a good utility marketing. Okay. Option B, the price of good marginal utility of rupees. அப்புறம் ஆப்ஷன் சி, the price of good marginal utility of in rupees. ஆப்ஷன் டி, price of good marginal rate of substitution. இதில் எது வந்து கீதா வந்து கன்சியூம் மோர் யூனிட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஏன்னா ப்ரைஸ் ஆஃப் குட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் குட்ஸ் இன் ருபீஸ் வந்து யூனிட் வந்து அவங்க கன்சம்ஷன், அவங்க எவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க அதான் கணக்கு. ருபீஸ் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ அதுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். 37க்கு ஆப்ஷன் சி டிக் பண்ணிடலாம் நம்ம. Suppose that 38 question. Suppose you are a Sita and being good friend of Geeta, you are required to suggest her whether Geeta should stop herself or consuming more unit of ice cream. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீதாவை வந்து இருக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட நிப்பாட்டணுமா இல்லை அவங்க கன்சியூம் பண்ணுற விடாதா அப்படின்றாங்க. இல்லை ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா Geeta is in surplus and should be consume more unit of ice cream.
Option B, Geeta is in equilibrium and should not consume more unit of ice cream. Option C, Geeta is in deficit and should not consume more than unit of ice cream. You cannot give information in complete response. இதில் பார்த்தீங்கன்னா கீதா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஏன்னா கீதா இன் டெஃபிசிட், ஹென்ஸ் ஷி ஷுட் நாட் கன்சியூம் மோர் யூனிட் ஆஃப் ஐஸ்கிரீம். அது ஏன்னா அடிஷ்னல் யூனிட் ஆஃப் தேர்ட் யூனிட் ஆஃப் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கனால டெஃபிசிட் நிறுத்தி தான் ஆகணும். அவங்க ஏற்கனவே 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இப்போ 39 கொஸ்டின் போயிடலாம். If the price of ice cream orange bar is falls from 10 unit to 8 unit, what a change would be observed in behavior of Geeta, and if she is a rational consumer. அது வந்து ஐஸ்கிரீம் விலை கம்மியாச்சுன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஏ, கீதா வில் பி சர்ப்ளஸ் அண்ட் ஷி வில் கன்சியூம் மோர். ஆப்ஷன் பி, கீதா வில் ஆப்டன் ஹர் ஈக்லிபிரியம், அது போதுமான அளவு அவங்க சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க அப்படின்றாங்க. சி, ஈக்லிபிரியம்னா அவங்க வந்து எவ்வளோ சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்களோ அதான் அவங்க ஈக்லிபிரியம். சி பார்த்தீங்கன்னா கீதா வில் பி இன் டெஃபிசிட் ஹென்ஸ் அவாய்டிங் கன்சியூமிங் மோர். ஆப்ஷன் டி, கீதா வில் பி கன்சியூம் மோர் ஈவன் ஷி இஸ் டெஃபிசிட். பற்றாக்குறையாக இருந்தாலுமே அவங்க வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்கன்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் கரெக்ட்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஏன்னா கீதா வில் பி இன் சர்ப்ளஸ் ஹி கன்சியூம் மோர். ஏன்னா அவங்க வந்து அப்போ விலை கம்மியாயிருச்சு, அவங்க அதிகமாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து 5 கிலோவுக்கு தக்காளி வாங்குறாங்கன்னா இப்போ விலை வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபானா இப்போ வந்து 30 ரூபாய் ஆயிடுச்சுன்னா அவங்க அதிகமாக தக்காளி வாங்குவாங்க. அதுதான் நார்மல் ஹியூமன் சைக்காலஜியில் அப்ளையாக இருக்குது. இப்போ நம்ம 40 கொஸ்டின் போயிடலாம். Which of the following is not assumption of utility approach? The price remain constant, அது utility approach தான். ஆப்ஷன் பி, law of diminishing marginal, இதுவும் utility approach தான். utility express in terms of units, இதுவும் கரெக்ட் தான். இப்போ கன்சியூமர் அண்ட் மோனோட்டிக்கல் வந்து இது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இப்போ 41 கொஸ்டின் போயிடலாம். என்ன சொன்னா increase in demand refers to option A, larger quantity of demand due to fall on its own price of large commodity. Option B, larger quantity demand due to fall in price of substitute goods. Option C, larger quantity demand due to rise in price of substitute good. Option D, larger demand due to rise in one commodity. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. த லார்ஜர் குவான்டிட்டி டியூ டு ரைஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் சப்ஸ்டியூட் குட். இப்போ சப்ஸ்டியூட் குட் இப்போ வந்து இப்போ ஒரு பொருளோட ப்ரைஸ் எது ஏன் டிமாண்ட் அதில் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டீல டிமாண்ட் அதிகமாகுது. ஏன்னா இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இப்போ வந்து இன்னும் 2 டீ அண்ட் காஃபி இருக்குது. டீயோட விலை ரொம்ப அதிகமாகும் போது காஃபி வந்து பார்த்தீங்கன்னா அது டிமாண்ட் அதிகமாகும். ஏன்னா இதுதான் சப்ஸ்டியூட் டீயோட சப்ஸ்டியூட் காஃபி. இப்போ காஃபியோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். அதுதான் இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் டிமாண்ட் வந்து இதில் தான் இன்க்ரீஸாக இருக்குது. சியில் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதான் வந்து சி கரெக்டாக டேக் பண்ணிக்கிறோம் நம்ம. சி தான் கரெக்ட் ஆன்சர். 42 கொஸ்டின். The market economy price determined by option A, government. Option B, demand of goods. Option C, supply of goods. Option D, demand of supply of goods. இல்லை ஆப்ஷன் டி தான் கரெக்ட். டிமாண்ட் சப்ளை தான் ப்ரைஸை வந்து டிட்டர்மின் பண்ணுது. 43 பார்த்துடலாம். 43 which of the following is inequality consumer budgets constrainட்றாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பிஎக்ஸ் இல்லை கொஞ்சம் நியூமரிக்கல் தான் இருக்குது. ஆப்ஷன் பிஎக்ஸ் பி2 இன்டூ ஈக்குவல் டு எம். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் எம். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் பார் போட்டிருக்காங்க பார். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் எம். இது எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கிரேட்டர் தென் எம் ஸ்லாஷ் வருது. ஏன் இந்த ஆப்ஷன் ஒரு கரெக்டான ஆன்சர் இருக்குன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இது வந்து இன்டூவாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 44 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஃபார் கிவ் அ டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு 50 2p and the quantity of demand at 20 is which of the option? Option A 5 unit, option B 10 unit, option C 0 unit, option D பார்த்தீங்கன்னா 15 யூனிட். இல்லை எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க.
இதில் பார்த்தீங்கன்னா 10 தான் கரெக்டான ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். இதுக்கு நம்ம கேல்குலேஷன் போட்டுக்கலாம். ஒய் ஒய் இன்கம் ஈக்குவல் டு 2 பை பி இப்போ மைனஸ் இருக்காங்க. மைனஸ்ஸு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. பின்னு ரெஃபர் பண்ணிக்கலாம் அதை. இப்போ வந்து 2 இருக்கிறது வந்து இங்கே 2p வந்து 2 ஸ்கொயராக 20 போட்டுக்கலாம். அப்போ வந்து 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ உங்களுக்கு 40 வரும். இப்போ ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 50 மைனஸ் 40 பார்த்தீங்கன்னா 10 யூனிட் வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. Question 45. Savitri consume two goods X and Y. If marginal utility of X is 30 utils and of Y is 45 utils, the price of both goods X and Y are 3 and 5. Savitri will consume option A, more goods of X, option B, more goods of Y, option C, more goods of X and Y, option D, more of either X or goods X, Y. இதில் பார்த்தீங்கன்னா மோர் குட்ஸ் ஆஃப் ஒய் தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா அதான் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இல்லை சாரி, மோர் குட்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மோர் குட்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதான் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அதிலே வந்து அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அடைஞ்சிடுறாங்க. அப்போ வந்து சீப் ப்ரைஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலும் அதிகமாக இருக்கும். அதனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 47 question. In the case of perfect substitute, in the marginal rate of substitution. Perfect substituteன்றாங்க. perfect substitute, perfect competitionனால எப்பயுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். அப்போ இதுலேயும் வந்து கான்ஸ்டன்ட் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டில் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ கான்ஸ்டன்ட் தான். டிமினிஷ் ஆகாது, ரைஸ் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். 48 கொஸ்டின் போயிடலாம். 48 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 48 கொஸ்டினில் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் statement in context of property indifference curve. இப்போ இதில் எது தப்பானு சொல்கிறாங்க? ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா indifference curve slope downwards, indifference is concave to origin. 3, indifference curve is higher than the satisfaction level, indifference parallel to each other. இதில் பார்த்தீங்கன்னா indifference வந்து கான்வெக்ஸு, ஆனால் indifference வந்து concave to origin இருக்காங்க. இப்போ ஆப்ஷன் 2 தான் தப்பானது. அப்போ அதை டிக் பண்ணிக்கலாம். 49 கொஸ்டின் போயிடலாம். 49 question. Identify the concept which refers to the entire combination of two goods can be produced with the help of the given resources and technology. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தது இன்டிஃபரன்ஸ்க்கு வராது, பட்ஜெட் லைன் வராது. இதெல்லாம் செகண்ட் சாப்டர் மார்ஜினிட்டி வராது. இப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. ஏன்னா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி தான் டூ கூட்ஸை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு கிவன் ரிசோர்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்கனால ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிக்கு தான் கரெக்டு.